ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சுதனம். நானும் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஈஸி அண்ட் ஸ்பைஸியாக செய்யக்கூடிய ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல் தான் பண்ண போகிறோம். இந்த உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு வானொலி வச்சுக்கலாம். வானொலியில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கை தோலெல்லாம் நல்லா சீவிட்டு ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கை கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப தடிமனாகவும் கட் பண்ண வேண்டாம், அதே போல் ரொம்ப மெலிசாகவும் கட் பண்ணாமல் இது போல் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம இதில் தண்ணி எதுவும் சேர்த்த போகிறது இல்லைங்க. நம்ம அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டே இதை நம்ம குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போது நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடிட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ இது வெந்துட்டுருக்க கேப்பில் சைட் பை சைடு நம்ம ஒரு இடிக்கல்ல ஒரு 4 பல் பூண்டு, 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு 1-2 இடித்து எடுத்துக்கலாம். நீங்கள் ஒருவேளை மிக்சியில் அரைக்கிறீங்கன்னா பல்ஸ் மோடில் வச்சு ஒரு சுற்று மட்டும் சுற்றி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், இது போல் 1-2 இடித்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு வந்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. இடையில எடுத்து உருளைக்கிழங்கை கலந்து விடுங்க, இல்லைன்னா அப்படியே போய் பிடிச்சிக்கும். தண்ணி எதுவும் சேர்த்தாதனால பாத்திரத்தோடு அப்படியே பிடிச்சிரும். இப்போ இது கூட நம்ம இடித்து வச்சுருந்த சோம்பு பூண்டெல்லாம் சேர்த்துட்டு காரத்துக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் கூடவோ குறைவாவோ நீங்கள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ திரும்பவும் மூடி போட்டு மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வேக வச்சுக்கலாம். இடையில நல்லா கிளறி விடுங்க. இது போல் நல்லா கிளறும் போது நம்ம தண்ணி எதுவும் சேர்த்தாதனால உருளைக்கிழங்கு நல்லா மொறுன்னு கிடைக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த உருளைக்கிழங்கு வறுவல் தயிர் சாதம், வெரைட்டி ரைஸ் கூடலாம் வச்சு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.